வீரப்பன் ஒரு வனக்காவலர்னுட்டு ஒரு பிம்பம் இருக்குது. ஆனால் அது கிடையாது. வீரப்பன் ஒரு கொலைகாரன். அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் காவல்துறை கர்நாடகா தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்தவங்க 186 பேர் தாலி அறுத்தவன். அவனை கொலைகாரன் தான் சொல்லணும். ஏன்னா வீரப்பன் பார்த்திங்கன்னா 17 வயசில் ஒரு மர்டர் பண்ணுறாரு. அந்த மர்டர் ஏன் பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, வனத்துக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி மம்முட்டியான்னு ஒரு கேரக்டர் இருக்கான். என்னன்னா இந்த மம்முட்டியான்ற கேரக்டரு ஒரு தரப்பால் இந்த மம்முட்டியா இறக்குறாரு, அவங்களால கொல்லப்படுறாரு. அதுக்காக வீரப்பன் என்ன பண்ணுறாரு, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தம்பியை மர்டர் பண்ணுறாரு. ஒரு சந்தன மரத்தை வெட்டி அங்க இருக்க புலியுடைய தோல், யானை தந்தங்கள் வெட்டுபவரை ஒரு புரட்சியாரெல்லாம் எப்படி கொண்டாட பண்ண முடியும்? வட சென்னை தென் சென்னையில் இந்த மாதிரி ரவுடிஸுங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அடையாளப்படுத்துகிறப்போ ஒரு உயர் சாதியிலையும் ஒரு திருட்டு பையன் கொலைக்கார இருக்கான்றதுக்கு வீரப்பன் ஒரு அடையாளம். படுகொலை பண்ணாங்க ராஜீவ்காந்தி பாம்பு பிளாஸ்ட்ல. அந்த கேஸில் நந்தினின்ட்டு ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த நந்தினி குடும்பம் ஃபாரின்ல படிக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பிரதமரை கொண்டவங்களும் நல்லாகிறாங்க, ஒரு கள்ளக்கடத்தல் கொலை பண்ணுறவங்கலாம் நல்லாகிறாங்க, வாழ்க்கையில் உழைச்சிட்டே இருக்கவங்க. கோயில் நிகழ்ச்சி நடக்குது, நீங்கள் 11 ரூபாய் கொடுங்க, அது கோயிலில் உங்களுக்கு என்ன மரியாதை? 50,000 கொடுத்தா சாமி நம்ம வீட்டு வாசலில் நிற்கும். இன்றைக்கி எல்லாமே பணம் தான் முடிவு செய்யுது. சாமியை ஐயர் வீட்டுக்குள்ளே அம்மா சாமி வந்துடுச்சு கும்பிட வாங்கன்னு. ரவுடிஸ் இந்த சமூக விரோதிகள் ஹீரோ கிடையாது, ஜீரோ. அவங்க மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. வணக்கம்ண்ணா. வணக்கம்பா. நம்ம இந்த மொட்டைமாடி சீரீஸில் நிறையா பேர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிஸ் பற்றி அவங்களோட வரலாறு பற்றிலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் கர்நாடகாவிலேருந்து ஒருத்தர் வந்தவர், தமிழ்நாட்டு இந்தியாவே அலற விட்டவர் யாருன்னா வீரப்பன் அவர் தான். இன்னுமே அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வன காவலராக பார்க்குறாங்க, வன தெய்வமாக பார்க்குறாங்க நிறைய பேர். உங்களோட பார்வையில் வீரப்பன் யாருன்னு சொல்லுங்கள். ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்கிறேன்னா, சாதியோ மதமோ ஒரு குற்றவாளிகளுக்கு கிடையாது, அவன் எல்லா சாதியிலும் இருப்பான். வீரப்பன் ஒரு வனக்காவலர்னுட்டு ஒரு பிம்பம் இருக்குது, ஆனால் அது கிடையாது. வீரப்பன் ஒரு கொலைகாரன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் குற்றம் செய்யக்கூடிய நபர்களை பெருசாக நம்ம காமிச்சா அந்த இளைஞர்கள் மத்தியில் எப்படி அது விதையாக போய் அவன் ஒரு கொலைகாரனாக ஆவான்றதுக்கு ஒரு உதாரணம் வீரப்பனும் ஒரு காரணம்ட்டு சொல்லலாம். ஏன்னா வீரப்பன் பார்த்திங்கன்னா 17 வயசில் ஒரு மர்டர் பண்ணுறாரு. அந்த மர்டர் ஏன் பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, வனத்துக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி நம்ம சினிமாவில் பார்த்த மாதிரி மம்முட்டியான்னு ஒரு கேரக்டர் இருக்கான். அவனுக்கும் இன்னொருவருக்கும் சண்டையாகுது. இந்த மம்முட்டியா சண்டை போடுறதெல்லாம் இந்த வீரப்பன் ரசிக்கிறாரு. குழந்தையில இந்த இளைஞர்கள் மத்தியில் கெத்தாக சொல்கிறோம்ல, இந்த வன்முறைன்றது இளைஞர்கள் மத்தியில் ஒரு விஷச்செடியாக வளரன்ற மாதிரி அவர் அதை ரசிக்கிறாரு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது தான், இளைஞர்கள் மத்தியில் சில வழக்கறிஞர்கள், சில அரசியல்வாதிகள், சில காவல்துறை அதிகாரிகள், சில சமூக விரோதிகள் விஷச்செடி மாதிரி இந்த கருத்தியல் ரீதியாக கெத்து கெத்து கெத்துன்ட்டு சொன்ன மாதிரி வீரப்பனுடைய வாழ்க்கையும் மம்முட்டியனால போயிடுச்சு. என்னன்னா இந்த மம்முட்டியான்ற கேரக்டரு ஒரு தரப்பால் இந்த மம்முட்டியா இறக்குறாரு, அவங்களால கொல்லப்படுறாரு. அதுக்காக வீரப்பன் என்ன பண்ணுறாரு, எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அவங்களுடைய தம்பியை மர்டர் பண்ணுறாரு. வீரப்பன் இதில் ஒரு இம்ப்ரெஸ் ஆகிறாரு. ஐயோ, இனி நம்ம இது போல் மம்முட்டியா போல் நம்ம காட்டுக்கு ஒரு ராஜாவாகணும். காட்டில் மம்முட்டியா எப்படி யானை, புலி, சிங்கம் இதெல்லாம் கொன்று நம்ம அந்த காட்டுக்குள்ளே சந்தன மரத்தை வெட்டி சொகுசு வாழ்க்கையில் வாழ்கிறான்ற எண்ணம் தனக்குள்ளே வருது. பார்க்குறதுக்கு தான் ஆள் பிச்சைக்கார மாதிரி இருப்பாரே தவிர கோடிக்கணக்கான பணம் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் நல்லா நினச்சிக்கோங்க, ஒரு காட்டில் ஒரு சந்தன மரத்தை வெட்டி கடத்துறான்னா அவன் ஒரு பிச்சைக்காரனாக மாதிரி காமிக்கிறதுல என்ன ஒரு புரட்சியாக படிக்கணும். ஒரு நாடு ஒரு அடிமையாக இருந்தால் அதுக்காக புரட்சி பண்ணலாம், ஒரு இனக்காக புரட்சி பண்ணலாம். ஒரு காட்டுக்குள்ளே போய் ஒரு சந்தன மரத்தை வெட்டி அங்கே இருக்க புலியுடைய தோல், யானை தந்தங்கள் வெட்டுபவரை ஒரு புரட்சியாரெல்லாம் எப்படி கொண்டாட பண்ண முடியும்? இன்க்ளூடிங் அவர் ஒரு சமூகத்தில் ஒரு உயர் சாந்தியை சேர்ந்தவரை இருக்கார். அவர் பேர் என்ன வருதுன்னா கவுண்டர் பேரில் வருது. முனுசாமி வீரப்பன் கவுண்டர்ன்ட்டு அவர் பேரே வருது. அப்போது இப்போ நம்ம பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா வட சென்னை தென் சென்னையில் இந்த மாதிரி ரவுடிஸுங்க எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அடையாளப்படுத்துகிறப்போ ஒரு உயர் சாதியிலையும் ஒரு திருட்டு பையன் கொலைக்கார இருக்கான்றதுக்கு வீரப்பன் ஒரு அடையாளம். வன்னியர்குல சத்திரன் என்று சொல்லக்கூடிய தீச்சட்டியில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தீச்சட்டிலையும் கொலைகாரன் இருக்கான். இது யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா,
வீரப்பன் வந்து ஒரு காவல் தெய்வம்ப்பா. காவல் தெய்வம் என்ன பண்ணோம்? காட்டை அழிக்குமா? காவல் தெய்வம் என்ன பண்ணோம்? மிருகத்தில் அங்கே வனவிலங்குலாம் அழிக்குமா? காவல் தெய்வம் என்ன பண்ணோம்? கள்ளக்கடத்தல்லாம் போகணுமா? காவல் தெய்வம் என்ன பண்ணுவாங்க? விஜயகுமார் இவர் ராஜ்குமார்னு ஒருவரை கடத்தியிருக்காரு ஆந்திராவில். அப்போது காவல் தெய்வம் ஒருத்தரை கடத்தி பேரம் பேசுமா? இப்போது காவல் தெய்வம் எதை செய்யும்? ஊரை காக்கிறது தான் காவல் தெய்வம். ஏன்னா மரத்தை வந்து தெய்வமாக வணங்கக்கூடியவங்களே இருக்காங்க. இப்போ நம்ம கூட பின்னாடி வேப்ப மரம் இருக்குது, வேப்ப மரத்தை வணங்கும். ஆனால் ஒரு காட்டையே அழிக்கிறான்றப்போ ஒன்று இன்க்ளூடிங் இன்னொன்று என்னென்னா, அந்த காட்டுக்குள்ளே பல்வேறு பகுதியில் ஒரு சின்ன சின்ன காடுங்க, அந்த காட்டுடைய ரூட்டெல்லாம் நல்லா தெரிஞ்சுட்டு போலீஸ் வரப்போ ஒளிஞ்சிக்கிறது. இப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட கமெண்ட் பாக்ஸில் வரலாம், அப்படி இப்படின்ட்டு வீர டைலாக்லாம் பேசுவாங்க. நான் சொல்கிறது உண்மையான விஷயம். ஒரு 180 பேரை கொன்றவன் வனக்காவலனாக இருக்க முடியாது. ரெண்டாவது, அவருக்கு கூட அவருடைய சித்தப்பா முறையில் இருக்கிற ஒரு நபர், நான் யாரையும் பேர் சொல்ல மாட்டேன், பேர் சொல்லி நம்மளே பெருசாகக்கூடாது. அந்த சித்தப்பா கூட இருக்கிற நபர் இந்த கள்ளக்கடத்தலுக்கு துணை போகிறாரு. இன்க்ளூடிங் வீரப்பனுடைய மனைவி முத்துலட்சுமி சொகுசாக வாழ்கிறாங்க. இன்றைக்கி அவங்க பசங்களே பார்த்திங்கன்னா ஆடம்பர வாழ்க்கை தான் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு பெரிய கட்சியிலையும் போய் பொறுப்பை வாங்கி இன்றைக்கி தேர்தலுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு அவங்க வசதியான ஆள் தான். அந்த ஊரில் அவங்க வசதியாக தான் இருக்காங்க. அப்போ என்னென்னா, ராஜீவ்காந்தியை கேஸில் படுகொலை பண்ணாங்க, ராஜீவ்காந்தி பாம் பிளேஸில். அந்த கேஸில் நந்தினின்ட்டு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த நந்தினி குடும்பம் ஃபாரினில் படிக்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஒரு பிரதமரை கொண்டவங்களும் நல்லாகிறாங்க, ஒரு கள்ளக்கடத்தல் கொலை பண்ணுறவங்களாம் நல்லாகிறாங்க. வாழ்க்கையில் உழைச்சிட்டே இருக்கவங்க உழைச்சிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் படிப்புக்கோசம் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிறாங்க. இன்றைக்கி இப்போ நல்ல ஸ்கூலில் சேர்க்க முடியாமல் ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் சேர்த்துட்டு அங்கே இருக்காங்க. இன்றைக்கி மெட்ரிக் சிபிஎஸ்சி ஃபீஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் வீரப்பன் குடும்பம் எப்படி இவ்வளோ சொகுசாக இருக்குது, நந்தினி குடும்பம் எப்படி இவ்வளோ சொகுசான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, திருப்பி மீண்டும் ஹீரோ போல் விஜயகுமார் சார் இந்த விஷயம் வந்து கையில் எடுக்கிறாரு. இதுக்கு வீரப்பனுடைய அடிக்கடி போய் பேசிட்டு வந்தது நக்கீரன் கோபால். அவர் மட்டும் எப்படி போனார் தெரியல. அதுக்காக எத்தனை வழக்கு அவர் மேலே போட்டாங்க, அதெல்லாம் சாட்சிட்டு போட்டு முழுமையாக நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்கன்ற கேள்விக்குறியாக இருக்குது. இன்றைக்கி நக்கீரன் கோபால் நல்ல சொகுசாக வசதியாக தான் இருக்கார். அவர் ஒன்றே ஒரு பத்திரிகைக்காரர்ன்ட்டு ஒரு ஐடி கார்டு போட்டுட்டு சாமானியாக ஒரு விஷயம் கிடையாது. அவரும் நல்லா சொகுசாக தான் வாழ்கிறாரு. அப்போ இந்த கேரக்டருங்க எல்லாமே வந்து சொகுசாக வாழ்ந்துட்டே தான் இருக்காங்க. இந்த சோசியலிஸ்ட் டிஃப்ரெண்ட்டுன்ட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க வீரப்பனை சாவடிக்குது. அதாவது ஒருத்தனை சாவடிக்கணும்னா எப்படி வேணாலும் சாவடிக்கலாம். ரவுடிஸே மிளகாத்தூள் போட்டு ஒருத்தனை சாவடிக்கணும் என்ன பண்ணுறப்போ போலீஸு சில திட்டமிடுறாங்க. அந்த திட்டமிடலில் வந்து அவர் பார்த்திங்கன்னா மூலக்கடை சேலம் பகுதியில் ஒரு 2018 அக்டோபர் மாதம் சாவறாரு. ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். என்னென்னா 3 ஸ்டேட்டு கவுண்ட்ரு, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திராவும் இதில் வருது. அப்போ 4 ஸ்டேட்டில் எங்கன்னா ஒளிஞ்சி தன்னுடைய மறைவான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காரு. காவல் தெய்வம் மறைஞ்சி வாழ்கிறதுலாம் காவல் தெய்வம் கிடையாது. இன்றைக்கும் ஒரு சமுதாயம் அவர் தெய்வமாக கொண்டாடி அவர் சிலை வைக்கிறது, அவர் சமாதியில் போயிட்டு வீர வணக்கம் வைக்கிறது, அவர் ஒன்றையும் ஒரு புரட்சி பண்ணல. இது போல் பண்ணலாம் எங்கே பதுக்கினார்ன்ற விஷயமே வரல. உடனே நம்ம அண்ணன் ஒருத்தர் கேட்குறாரு, ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருக்கிறாரு, அவர் பேரை கூட கேட்கல. விற்றவன் இவன், வாங்கினவன் யாரா கேட்குறாரு. வாங்கினவன் 1000 பேர் இருப்பான். விற்றவன் தானே. யார் பொருளத்தை யார்? ஒரு கடலில் போய் ஒரு உயிரை பணைய வச்சு ஒரு மீனை பிடிக்கிறான், அது பேர் தொழில். மீன் போய் பிடிக்கிறதுக்கு 1 வாரம் கடலுக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு உயிரை பணைய வைக்கிறான். ஆனால் சொகுசாக காட்டுள்ள வன விலங்குகளை சாவச்சிட்டு மரங்களை சாவச்சிட்டு இருக்கவன் தலைவன் கிடையாது. எப்படி வீரப்பன் வந்து ஒரு 17 வயசில் ஒரு கொலைகாரனாக மாறினானோ, அந்த மாறினதுக்கு காரணம் மம்முட்டியான்ற கேரக்டரை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சட்ட விரோதம் சமூக விரோதிகளை அதிக அளவு இளைஞர்கள் இந்த மாதிரி மனசில் ஒரு ஹீரோயிசமாக எடுத்துக்கினா வீரப்பன் போல ஒரு நாள் வாழலாம், இன்னொரு நாள் படுகொலை செய்யப்படலாம். அப்படி படுகொலை செய்யப்பட்டவனை தலைவனாக இன்றைக்கி சமூகம் இருக்குன்னா அந்த சமூகம் இன்னும் திருந்தவில்லை தான் நம்ம சொல்ல முடியும். அவனை வந்து சொன்னால் அவனுடைய ஆதரவாளர்கள் ஓட்டு போட மாட்டாங்கன்றதால தான் சொல்கிறாங்க. நம்மளுக்கு யாரும் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் உண்மையை நாங்கள் உறக்க சொல்லுவோம். நடந்த விஷயம், வீரப்பன் போல ஒரு கொலைக்காரனை ஒரு ஹீரோ ரேஞ்சில் கொண்டுன்னு போய் சந்தனக்காடு என்ற படமே எடுத்தாங்க சீரியல். அந்த படத்தில் கூடமே அவர் சாகும்போது எல்லாருமே ஃபீல் பண்ணுற மாதிரி அழுகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க இல்லையா? காட்டே அழித்து அதில் வர வருமானத்தை இந்த ஜனங்களுக்கு பிச்சையாக போட்டு இது ஆதரவு தேடுகிறது. தான் பண்ணக்கூடிய தவறுகளே தெரியாது. கொடியாக சம்பாரிச்சுட்டு அதுலேருந்து ஒரு சில காசை எடுத்து அந்த ஜனங்களுடைய ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தால் அந்த காசை கொடுக்கறது, ஒரு சாவு வந்தால் இதுதான் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? இதே தான் பண்ணுவாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னா அப்போ தான் அவனுங்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும். கோயில் நிகழ்ச்சி நடக்குது, நீங்கள் 11 ரூபா கொடுங்க, அது கோயிலில் உங்களுக்கு என்ன மரியாதை? 50,000 கொடுத்தா சாமி நம்ம வீட்டு வாசலில் நிற்கும். 50,000 டோனர் போட்டால் 11 மணி 12 மணிக்கு வந்தாலும் சாமி நம்ம வீட்டாண்ட 1 மணி நேரம் நிற்கும்.
இன்றைக்கி எல்லாமே பணம் தான் முடிவு செய்யுது. சாமியை வந்துட்டு ஐயர் வந்து வீட்டுக்குள்ளே வந்து அம்மா சாமி வந்துடுச்சு கும்பிட வாங்கன்னுவாங்க. அப்போ இந்த ரவுடிசம் தொழிலையும் சரி எல்லா தொழிலுக்கும் எக்கனாமிக்கலி ஒரு பணத்தை வாய்க்கரிசி போட்டுட்டா கடவுளே வந்து நம்ம வீட்டு வாசப்படி நிற்கிறப்போ வீரப்பனுக்கு இருக்க மாட்டாங்களா, மயிலை சிவகுமாருக்கு இருக்க மாட்டாங்களா? அதே போல் தான் கிராமப்புறங்களிலையும் வந்து பார்த்திங்கன்னா அன்றாட தேவைகளை இவர் பூர்த்தி பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய நல்லது கெட்டது விஷயங்களை தான் கொள்ளடிக்கிறது, கொலை பண்ணுறது. 186 பெண்கள் தாலி அறுத்துக்கிறாங்க. அது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் காவல்துறை கர்நாடகா தமிழ்நாடு காவல்துறையை சார்ந்தவங்க 186 பேர் தாலி அறுத்தவன். அவனை வந்து கொலைகாரன் தான் சொல்லணும். அதனால் இளைஞர்கள் தயவுசெய்து இந்த அக்யூஸ்டுங்களை வந்து இந்த கொள்ளை செய்யக்கூடிய நபர்களை ஹீரோயிசம் பண்ணுற மாதிரி ஒரு இதுவாக காட்டாதீங்க. இது வந்து இன்றைக்கி உங்களுக்கு நல்லாயிருக்கும், நாளைக்கு உங்களுடைய சங்கதியினர் அனாதையாக நிற்பாங்க. ஏன்னா நீங்கள் சாவீங்க. ஒரு கட்டத்தில் போலீஸ் வந்து உங்களை என்கவுண்டர் பண்ணோம். என்றைக்குமே ரவுடிஸ் இந்த சமூக விரோதிகள் ஹீரோ கிடையாது, ஜீரோ. அவங்க எல்லாமே ஜீரோ. அவங்க பண்ணக்கூடிய குற்றங்களை மறைக்கிறதுக்காகவே கூட ஒரு நபர்களை வைத்துக்கொண்டு அந்த ஊருக்குள்ளேயும் சரி காட்டுக்குள்ளேயும் சரி இருக்கிறவங்கள அவன் செய்யக்கூடிய தப்புக்க மறைச்சி 1% ஒதுக்கிடுவாங்க. இப்போ பெரும் குற்றம் செய்கிறவங்களாம் எப்படின்னா 100ல் 10% அட்வொகேட்டுக்கு, 10% சுற்றி இருக்கவனுக்கு, 10% தன்னுடைய சேஃப்டிக்கு, 10% சின்ன வீட்டுக்கு, இந்த மாதிரி ஒதுக்குற மாதிரி பர்சன்டேஜில் கிராமத்து ஆளுங்களுக்கு இவ்வளோன்ட்டு ஒதுக்கி ஊர் தலைவர் போல் காட்டி அந்த காட்டையும் அழித்து வனத்தையும் அழித்து பண்ணது தான் வீரப்பனுடைய வரலாறு. அதனால் வீரப்பன் உயர்ந்த சாதி, அவர் கொலை பண்ணுறாரு அதெல்லாம் இவர் பேச மாட்டார் நினச்சா கிடையாது. சமூக எண்ணத்துடன் சமூக அக்கறையுடன் உண்மையான விஷயத்தை இந்த ஊடகங்களுக்கு சொல்லுவார், ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு. அதனால் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.